Hi friends, Redmi அவங்களோட Redmi Note 8 அப்புறம் Note 8 Pro ரெண்டு மொபைலையும் நேத்து லான்ச் பண்ணாங்க. அது கூடயே MIUI 11ஐயும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த MIUI 11 எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு வீடியோ மேக் பண்ணுமா அப்படின்றத நான் கேட்டிருந்தேன். எல்லாருமே ஆமா மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் MIUI 11 அப்படின்றதுனால MIUI 11ல இருக்கிற ஒரு 11 ஃபீச்சர்ஸை பார்க்கலாம். அது போக இந்த MIUI 11 எந்த மொபைலுக்கு எப்போ வரும் அப்படின்றதையும் பார்க்கலாம். அந்த வகையில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன். MIUI 11ல ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நார்மல்லேருந்து கலர்ஃபுல்லாக மாற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் மோட எனேபிள் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் MIUI 11 டார்க் மோடோட வருது. உங்கள் மொபைலில் என்ன அப்ளிகேஷன் இருந்தாலும் அது டார்க் மோடுக்கு மாறிடும். அந்த அப்ளிகேஷன் டார்க் மோட் சப்போர்ட்டடாக இருந்தது அப்படின்னா மொபைலில் டார்க் மோட் செட் பண்ணாலே உங்களோட எல்லா அப்ளிகேஷனும் டார்க் மோடுக்கு மாறிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீச்சரை MIUI 11ல கொண்டு வராங்க. மூணாவது பார்க்க போகிற ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன்ல என்ன ஃபீச்சர் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன்ல உங்களுக்கு வித்தியாசமா கிளாக்கை கொண்டு வராங்க. ஆல்வேஸ் ஆன்ல உங்களுக்கு கிளாக்ஸ் வித்தியாசமா இருக்கும். உங்களுக்கு டைனமிக் கிளாக் அப்படின்ற பேர்ல ரொம்பவே வித்தியாசமான நிறைய கிளாக் டிசைன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. நாலாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா உங்க மொபைல்ஸ்ல பேட்டர்ன்ஸ் கிரியேட் ஆகும். அதுவும் ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எக்கச்சக்கமான பேட்டர்ன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வேணும்னு நினைச்சீங்கன்னா எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே மாதிரி தான் இருக்க போகுது. ஆல்வேஸ் ஆன்ல நம்ம பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸுமே ரெட்மியோட K20 Pro போல AMOLED டிஸ்ப்ளேஸ்க்காக கொண்டு வந்த ஃபீச்சர்ஸ் LCD டிஸ்ப்ளேல ஒர்க் ஆகுதா, அந்த ஃபீச்சர் LCD டிஸ்ப்ளேஸ்க்கு வருதா அப்படின்றது கூட தெரியல. அஞ்சாவது ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆன் லாக் ஸ்க்ரீன் அப்படின்ற பேரில் ஒரு ஃபீச்சரை கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களோட லாக் ஸ்க்ரீனில் டைப் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களோட நண்பர் பேராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச யார் பேருனாலும் உங்களோட லாக் ஸ்க்ரீனில் டெக்ஸ்ட்டாக உங்களால் வச்சுக்க முடியும். ஆறாவது ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் லைட்ஸில் என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருக்க மாதிரி நார்மலான நோட்டிஃபிகேஷன் லைட் இருக்க தான் செய்யும். ஆனால் உங்களுக்கு டிஸ்பிளேலேருந்து சைடில் அது போக சுத்தி இது மாதிரிலாம் வித்தியாசமா நோட்டிபிகேஷன் லைட்டை கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. உங்க மொபைல் லாக்ல இருந்தாலும் இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கிரீன்ல இந்த மாதிரி லைட்ஸ் காமிக்கும். உங்களோட மொபைலுக்கு வந்திருக்க நோட்டிபிகேஷனை நீங்க கெஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவையான மாதிரி லைட்ஸை உங்களால செட் பண்ண முடியும். உண்மையா பார்க்கிறதுக்கு ரொம்பவே வித்தியாசமான நல்ல ஃபீச்சராகவே இருக்கு. ஏழாவது பார்க்க போற ஃபீச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல்ல நீங்க வால்பேப்பர் யூஸ் பண்ணுவீங்க. ஆனா இந்த டைம் MIUI 11 அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் வால்பேப்பருக்கு பதிலாக உங்களோட மொபைல்ல வீடியோஸையும் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வீடியோஸ் இருந்ததுன்னா அந்த வீடியோஸையும் வால்பேப்பரா செட் பண்ணலாம் அப்படின்றது சொல்றாங்க. பின்னாடி அந்த வீடியோஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். பார்க்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதையும் புதுசான அப்டேட்ல கொண்டு வராங்க. எட்டாவது ஃபீச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர்ல இருக்கு. ஃபைல் மேனேஜர் எப்பவுமே இருக்கிற மாதிரி தனித்தனியா பிரிச்சு எல்லாத்தையுமே காமிக்கும். இந்த டைம் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஃபைல் மேனேஜர்ல உங்களுக்கு வச்சிருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் தனித்தனியா காமிக்கும். போட்டோஸ் தனியா, வீடியோஸ் தனியா, டாக்குமெண்ட்ஸ் தனியா காமிக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு அதுக்கான ப்ரிவியூவையும் வெளியே காமிக்கும். ஒரு தம்ப்நெயில் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நார்மலா போட்டோஸ், வீடியோஸ் காமிக்கும். ஆனா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் காமிக்காது. இந்த டைம் என்ன டாக்குமெண்டா இருந்தாலும் உங்களால வெளியே ப்ரிவியூ பார்த்து என்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணி ஓபன் பண்ண வசதியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து 9வது ஃபீச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக்சர் இன் பிக்சர் கொண்டு வந்திருக்காங்க. இது கால்குலேட்டர்ல கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எதையாவது கால்குலேட் பண்ணும்போது மொபைல்லே பார்த்து கால்குலேட் பண்றீங்க அப்படின்னா வெளியே போயிட்டு உள்ள வர வேண்டியிருக்கும். அதுக்கு பதிலாக இந்த பிக்சர் இன் பிக்சர் மோட கொண்டு வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. பிக்சர் இன் பிக்சர் மோட்ல இருக்கும்போது உங்களால அந்த மொபைல்ல என்ன இருக்கு அப்படின்றத பார்த்து கால்குலேட் பண்ணவும் வசதியா இருக்கும். 10வது ஃபீச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மொபைல்ல இன்பில்டா ஸ்டெப் ட்ராக்கிங் இந்த மாதிரி கொண்டு வராங்க. நீங்க ஸ்மார்ட் பேண்ட்ஸ்ல என்னென்ன பண்ணுவீங்களோ அதெல்லாம் இந்த மொபைலே பண்ணிரும். உங்களோட ஸ்டெப் ட்ராக்கிங், கேலரி எவ்வளவு பேர்ன் பண்ணிருக்கீங்க போல எல்லா விஷயங்களையும் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆப்ல காமிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்மார்ட் வாட்ச் மாதிரியே ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லான்ச் ஆனதுக்கு அப்புறம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியா 11வது ஃபீச்சர். இது கொஞ்சம் வித்தியாசமான ஃபீச்சர், ரொம்பவே நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியல்மி மொபைல்ஸ்லாம் பார்த்திருப்போம். ஏதாவது கேம் விளையாடும் போது ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்தது அப்படின்னா அதை கிளிக் பண்ணும்போது அது ஒரு சின்ன ஸ்கிரீன்ல பிக்சர் மாதிரி சின்ன ஸ்கிரீன்ல வந்துரும். நமக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். MIலையும் அதை கொண்டு வராங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஏதாவது மெசேஜ் வந்தது அப்படின்னா அதை கிளிக் பண்ணும்போது சைடுல ஒரு சின்ன பிக்சர் மாதிரி ஓபன் ஆயிரும். உங்களுக்கு தேவையான மாதிரி ரிப்ளை பண்ணிக்கலாம். இது வாட்ஸ்அப்ல மட்டும் இல்ல, ஒரு வீடியோ பார்க்கும்போது அது போக என்ன பண்ணும்போதுனாலும் உங்களால சைடுல ஓபன் பண்ண முடியும். குயிக் ரிப்ளை அப்படின்ற ஆப்ஷனை என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்க எனேபிள் பண்ணிருக்கீங்களோ அதுல எனேபிள் பண்ணிருக்க எல்லா அப்ளிகேஷனும் இந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஆப் அப்படின்றது இல்லாம நீங்க எனேபிள் பண்ணிருக்க எல்லா ஆப்பும் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுதான் MIUI 11ல வந்திருக்கிற பெஸ்ட் 11 ஃபீச்சர். அது தவிர வேற எதுவும் சொல்ற அளவுக்கு பெரிய ஃபீச்சர் இல்ல. நம்ம பார்த்த 11 ஃபீச்சர்ல எந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எந்த ஃபீச்சர் அதிகமா நம்ம நண்பர்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த ஃபீச்சருக்கு எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம்.
இப்போ என்னென்ன மொபைலுக்கு என்னென்ன டைமில் அப்டேட் வருது அப்படின்றத நான் சொல்லி உங்களோட டைமை யூஸ் பண்ண விரும்பலை. ஸ்க்ரீனை டிஸ்பிளே பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. இதில் அந்த டேட்டில் உங்களுக்கு அந்த டைமுக்குள்ளே அப்டேட் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் உங்களுக்கு 22லேருந்து 32ஆம் தேதிக்குள்ளே ஃபர்ஸ்ட் பேட்சில் இருக்கிற மொபைல்ஸ் ஃபுல்லாக வரும். செகண்ட் பேட்ச் 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதிக்குள்ளே செகண்ட் பேட்சில் இருக்கிற மொபைல்ஸ்க்கெல்லாம் வரும். அது போக 13ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதிக்குள்ளே தேர்ட் பேட்சில் இருக்கிற மொபைல்ஸ் எல்லாம் வரும். டிசம்பர் 18ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ரெட்மி நோட் 8 ப்ரோக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா பாஸ் பண்ணி தெளிவாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான உங்கள்கிட்ட இருக்கிற மொபைலுக்கு அப்டேட் எப்போ வருது அப்படின்றத. அவ்வளோதான், MIUIக்கான ஃபீச்சர்ஸ் எப்போ உங்கள் மொபைலுக்கு வரும் அப்படின்றதையும் நான் தெளிவாக இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கல அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.